எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்னன்னா நானும் பார்த்துட்டே இருக்கேன். நேத்து இருந்து சிரிச்ச முகத்தோடயே இருக்கியே, ரொம்ப ஆசையா இருக்கியோ? டேய் சும்மா இருடா, அதை பத்தி இப்ப எதுக்கு சொல்லிட்டு இருக்க? என்னமோ தெரியல, காலையில இருந்து ஒரே ஹாப்பியா இருக்குடா. சரி சரி, இப்போ யாரோ ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ண தானே வந்து நின்றுட்டு இருக்கோம். முதல்ல இந்த கல்யாணத்தை பத்தி பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீ யோசிச்சுக்கோ, சரியா? அந்த பக்கம் திரும்பி பாருண்ணா. டேய் ஆதி, இந்த பொண்ணு நித்யா. ஏங்க அந்த கல்யாண பொண்ணை பார்க்கறதுக்கு நித்யா மாதிரியே இருக்குதானே? ஆமா அனிதா, ஆனா அந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கு. என்ன பக்கத்துல இருக்க மாப்பிள்ளைய பாத்தியா? ரொம்ப வயசானவர் மாதிரியே தெரியறாரு அனிதா. இத பத்தி உனக்கு தெரியாதா என்ன? இங்க அஸ்வின் இருக்க மாதிரியே தெரியல. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. இங்க என்ன நடக்குது? அது நித்யா தானே? அஸ்வின் காணோம். இத பத்தி எதுவுமே என்கிட்ட அஸ்வின் சொல்லலைங்க. எப்படி? எனக்கு புரியல. ஏங்க அவ அழுதுட்டே இருக்கா. இந்த கல்யாணத்துல அப்ப அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க அம்மாவா இருக்குமோ? அவங்களும் அழுதுட்டே இருக்காங்க. தம்பி, பொண்ணு கழுத்துல தாலி கட்டுப்பா. முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இந்தாப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஏய், உங்க அப்பன் கிட்ட காசு கொடுத்துருக்கண்டி. இந்த கல்யாணம் வேண்டான்னு நீ என்ன நினைச்சாலும் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். என் புள்ள சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். நிறுத்துங்க அனிதாக்கா. ஏய் யாருமா நீ? இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்க. யாரு நீ? நான் யாருங்கிறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. இந்த கல்யாண பொண்ணை பார்த்தா கல்யாணத்துக்கு விருப்பம் இருக்க மாதிரியே தெரியலையே. அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா என்ன? என்ன நடக்குதுங்க? அண்ணி எதுக்கு போய் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு இருக்காங்க? ஆதி, உனக்கு என்னடா ஆச்சு? நீ ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க? அண்ணா, அவதான் நித்யா. என்ன என்னடா சொல்ற? நேத்து நீ சொல்லிட்டு இருந்தியே அந்த கோவில்ல பார்த்த பொண்ணு இந்த பொண்ணா? ஆமாண்ணா, இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன். அஸ்வின் இந்த பொண்ணை அவங்க தங்கச்சின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். ஆனா இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறதே எங்களுக்கு தெரியாதுண்ணா. எப்படி? அதான் அனிதா, எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் முருகேசா, இது சுந்தரம் தானே? ஆமாண்ணா, அந்த சுந்தரம் தான். அவனுக்கு 2ஆம் தரமா கல்யாணம் இருக்குன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். ஆனா இப்படி சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து நிக்கிறான். என்னடா அவனுக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு? அதுவும் நம்ம மருமக போய் இந்த கல்யாணத்தை நிறுத்துறா. என்ன நடக்குதுங்க? உனக்கு இங்க யாருமா சொன்னா இது கட்டாய கல்யாணம்னு? அந்த பொண்ணுக்கு விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணம் நடக்குது. இது கட்டாய கல்யாணம் உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க அந்த பொண்ணு மூஞ்ச பார்த்தாவே தெரியலையா? அழுதுட்டு நிக்கிறா. பத்தாததுக்கு அவங்க அம்மாவும் அழுதுட்டு நிக்கிறாங்க. இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. அது இல்லாம மாப்பிள்ளைய பார்த்தா வயசுல பெரியவர மாதிரி தெரியறாரு. எப்படி அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம தான் நீங்க கல்யாணம் பண்றீங்க? அந்த பொண்ணு நிக்கிறதுலே தெரியலையா? இங்க பாருமா, உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ என் பொண்ணு. என் பொண்ணுக்கு எந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இதுல தலையிடாத. முதல்ல நீ யாரு? யோ போதும் நிறுத்தியா? என் புள்ள வாழ்க்கையவே அழிக்கணும்னு நினைச்சியே. நானும் உன் காலில் விழுந்து கெஞ்சி பார்த்துட்டேன். இந்த கல்யாணத்துல வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு ஒரு வார்த்தையாச்சும் நான் சொன்னது கேட்டியா? பெத்த புள்ளைய இப்படி பாலங்கணத்துல தள்ளணும்னு நினைக்கிறியே, நீலாம் ஆம்பளையா? அம்மாடி, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா என் பிள்ளைக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா. அவளுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அவங்க அப்பா கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு. என் பிள்ளைய இதுல இருந்து காப்பாத்துமா. கார்த்தி, இங்க என்ன நடக்குது? அந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்ப்பா. அது மட்டும் இல்ல, அனிதா எதுக்கு இப்ப போய் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அம்மா, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அனிதாவோட ஃப்ரெண்டோட தங்கச்சி தாம்மா. எங்களுக்கு ஒன்றும் புரியல. இருங்கம்மா பார்க்கலாம். என்ன? இங்க பாருமா பொண்ணு, நீ யாருன்னா எனக்கு தெரியாது. இந்த கல்யாணம் பெத்தவங்களோட சம்மதத்தோட தான் நடக்குது. அவங்க அப்பா சம்மதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் நடக்குது. கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறப்ப இந்த பொண்ணு சரின்னு சொன்னதாதான் அவங்க அப்பா சொன்னாரு. அவங்க சம்மதத்தோட மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்குது. இதுல தலையிடுறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது, புரியுதா? ஓ அப்படியா? நித்யா, நித்யா உன்கிட்ட தான் பேசுறேன். அக்கா
என்ன நித்யா நடக்குதுங்க? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு அமைதியா நின்னுட்டே இருக்க. இங்க என்னதான் நடக்குது? வாயை திறந்து பேச போறியா இல்லையா? இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி அமைதியாவே இருப்ப? என்னன்னு சொல்லு. உன் விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குதா? ஏய், நீ யார் முதல்ல? என் பிள்ளைய உனக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு விருப்பப்பட்டு தான் கல்யாணம் நடக்குது, நான் தான் சொல்றேன்ல. நீ என்னன்னா அவகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க? அவளுக்கு விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணம் நடக்குது. என் பேச்ச மீறி அவ எதுவும் பண்ண மாட்டா. நித்யா, எனக்கு யாரை பத்தி எந்த கவலையும் கிடையாது. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உன் விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குதா? எனக்கு இப்ப நீ தான் பதில் சொல்லணும். அஸ்வின் எங்க? அம்மாடி, உனக்கு என் பையனை தெரியுமா? அம்மா, எனக்கு உங்க பையனை நல்லாவே தெரியும். உங்க பையனும் நானும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்குறோம். எனக்கு நித்யாவையும் நல்லா தெரியும். ஏற்கனவே நிறைய டைம் நான் நித்யாவை பார்த்துருக்கேன். என் பேரு அனிதாம்மா. அம்மாடி, நீ தான் அனிதாவாம்மா? உன்னோட கல்யாணத்துக்கு தான்? ஆமாம்மா, நான் தான் அனிதா. அஸ்வின் எங்கம்மா? எப்படி இந்த கல்யாணம்? இதை பத்தி என்கிட்ட அஸ்வின் எதுவுமே சொல்லல. நீங்க என்னன்னா அழுதுட்டே நிக்கிறீங்க. நித்யா வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேன்றா. என்னதான் நடக்குதுங்க? அம்மாடி, அஸ்வினுக்கு எதுவுமே தெரியாதுமா. என்ன? அஸ்வினுக்கு தெரியாதா? எப்படி தங்கச்சிக்கு கல்யாணம்? அதை எப்படி அண்ணா கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருக்கீங்க? இங்க என்னதான் நடக்குது? இல்லம்மா, எவ்வளவோ நடந்துருச்சு. என் புருஷன் பணத்துக்கு ஆசைப்பட்டு என் பிள்ளைக்கு 2ஆம் தரமா இவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாமா. 10 லட்ச ரூபாய் வாங்கிட்டு என் பிள்ளைய வித்துட்டான். என்ன? நித்யா, நித்யா, என்ன நடக்குது? ஏன் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட முதல்ல? ஏய், நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த கல்யாணம் இந்நேரம் நடந்திருக்கும். நான் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கும். அதை விட்டுட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசல. உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அமைதியா தானே இருக்கேன். நான் நித்யா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன? அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால நீங்க அமைதியா இருந்தா போதும். நித்யா, என்னம்மா ஆச்சு? என்கிட்ட சொல்லு. அக்கா, அக்கா. நித்யா, இப்ப எதுக்குடா இப்படி அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, என்ன பாரு நித்யா, அழாத. முதல்ல என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா அக்கா இருக்க வரையும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. சொல்லு நித்யா. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா? நீ விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? ஆனா அஸ்வினுக்கு தெரியாம எதுக்காக பண்ணணும் நித்யா? அஸ்வினுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவன் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. அக்கா, அண்ணாக்கு எதுவுமே தெரியாதுக்கா. அப்பா அண்ணா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எங்களால அண்ணாவை கான்டாக்ட் பண்ணவே முடியலக்கா. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைக்கா. நான் எத்தனையோ முறை எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவருக்கு காசு மட்டும் தான் முக்கியம். அவங்க கிட்ட 10 லட்ச ரூபாய் வாங்கிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்க்கா. எத்தனை முறை சொன்னாலும் கேட்கவே இல்லைக்கா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்க்கா. சி, இவெல்லாம் என்ன அப்ப? காசை வாங்கிட்டு பிள்ளைய 2ஆம் தரமா அதுவும் விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான். என்ன அப்பா இவெல்லாம்? நித்யா, அழாதம்மா. இங்க பாரு நித்யா, இந்த கல்யாணம் நடக்காது. இங்க பாரு, இந்த கல்யாணத்தை உனக்கு நடத்த நான் விட மாட்டேன். நீ அழாம தைரியமா இருக்கணும். உனக்கு பிடிக்கலல்ல, அப்புறம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? இங்க பாரு நித்யா, உனக்கு இந்த கல்யாணம் நடக்காது. அழாத. அக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்க்கா. என்னால முடியாதக்கா. நித்யா, நான் தான் சொல்றேன்லம்மா, அழுகையை நிறுத்து. இந்த கல்யாணம் நடக்காது. அப்படி மீறி இவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். புரியுதா? நீ மேஜர் பொண்ணு. உன் விருப்பத்துக்கு மாறா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அழாத முதல்ல. ஏய் நித்யா, இங்க பாருடி, நான் சொன்னா சொன்னதுதான். நான் யாரு சொல்றேனோ அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நீ உன் இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் பெத்து விடல. புரியுதா? இத்தனை வருஷமா எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் இதுக்கப்புறமும் இருக்கணும். நான் யாரு சொல்றேனோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இங்க பாரு, அவரு நிக்கிறாரு பத்தியா? அவர் பக்கத்துல போய் நில்லு. அவரு கட்டுற தாலிய வாங்கிக்கோ. அது தாண்டி உனக்கு வாழ்க்கை. இங்க வேற யார் சொன்னாலும் இந்த கல்யாணம் நிக்காது. அதுவும் பார்க்கலாம். அவளுக்கு விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்த நான் விட மாட்டேன். முதல்ல நீ யாருடி? நீ யார் இவளுக்கு? இங்க பாரு, இவ ஏன் பொண்ணு. நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு.
ஏய், நானும் சொல்லிட்டு இருக்கேன், நீ எல்லாம் ஒரு முறை சொன்னா கேட்க மாட்டல உன்ன. ஹலோ, இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்றது சட்டப்படி குற்றம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது தெரிஞ்சுக்கிட்டும் இப்படி விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நியாயம் கேட்க வந்த பொண்ண அசிங்கமா பேசுறீங்க. இவ யாருன்னு தெரியுமா? என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டிய பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? டேய், என்னடா துள்ளிட்டு வர? இங்க பாரு, அவ உன் பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா அவளை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல அடக்கி வை. பொண்ணுங்களுக்கு இப்படி பேசுற வாய்ச்ச கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு அமைதியா நின்னுட்டு இருக்க. இங்க பாரு, இப்படி எல்லாம் பேச விட்டா அப்படிதான் தலைக்கு மேல ஏறி நிப்பாளுங்க. பொண்டாட்டியை எப்படி அடக்கி வைக்கணுமோ அப்படி அடக்கி வை, இல்லனா இப்படிதான் திரிவா. யோ, நிறுத்தியா? யோ, என்னையா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? அவங்க யார் தெரியுமா? என்னோட அண்ணி. என் அண்ணிய பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? முதல்ல இங்க பாரு, ஒரு பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சவன் தான் ஆம்பளை. இப்படி அடிமைத்தனம் படுத்துறவன்லாம் ஆம்பளையே கிடையாது. நாங்களும் பேச வேண்டாம் பேச வேண்டாம்னு பொறுமையா போனா வயசுல பெரியவர் தானே, அதுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுத்தோம். ஆனா நீங்க பேச வேண்டிய வார்த்தைகளா பேசுறீங்க. பொண்ணுங்களை எப்படி மதிக்க தெரியணும்னு கூட உங்களுக்கு எல்லாம் தெரியலையே. அதானே, பெத்த பொண்ணுக்கே இவ்வளவு கேவலமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்க. அப்ப மத்த பொண்ணுங்களை பத்தி நீங்க நினைக்கவா போறீங்க? ஏய், என்னடா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க? உங்க பொண்ணு இப்படி வந்து நடுவுல பூந்தது தப்பு தானே. சரி விடு, இப்ப நான் அடிக்க போனது என் பொண்ண, நான் பெத்த பிள்ளைய. அவளை அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்குடா. அத வந்து தடுக்கிறதுக்கு நீங்க யாருடா முதல்ல அவளுக்கு? சி, நீங்கெல்லாம் அப்பாவா? இப்படியும் ஒரு அப்பா இருப்பாங்களான்னு உங்களை பார்த்தாதான் எனக்கு தெரியுது. பெத்த புள்ளைய கை நீட்டி அடிக்க வரீங்க. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடக்குனா நாங்க போய் கேட்க தான் செய்வோம். எங்க அப்பா அம்மா எங்களை அப்படிதான் வளர்த்துருக்காங்க. எந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்தாலும் கேட்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க அப்பா அம்மா வளர்த்த வளர்ப்பு தான் கரெக்ட். அதே அப்பா அம்மா கூட்டத்துல ஒருத்தன் கல்யாணத்தை போய் நிறுத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ? இங்க பாருங்க, விருப்பம் இல்லாம ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அது யாரா இருந்தாலும் தட்டி கேட்கலாம். அதுல தப்பே கிடையாது. உங்க பொண்ணுக்கு 22 வயசு ஆகுது. அந்த பொண்ணு மேஜர். அப்படி இருக்கப்போ அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அது கேட்கறதுல எங்களுக்கு தப்பாவே தெரியல. ஏன், நாங்க நினைச்சா இப்ப கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது, புரியுதுங்களா? நீங்க இதுக்கப்புறமும் கேட்கலனா கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போதும், எல்லாரும் நிறுத்துறீங்களா? இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நடேசன் ஐயாவோட பேர பிள்ளைங்க தானே நீங்களாம். இங்க பாருங்க, இவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் இவருக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன். 10 லட்ச ரூபாய் காசை கொடுத்துதான் இவங்க பொண்ணு என்கிட்ட வித்துருக்காரு. அப்படி இருக்கப்போ மஞ்ச கயிறு கட்டுறது மட்டும்தான் மீதி. மத்தபடி இந்த பொண்ணு என்னோட பொண்டாட்டி தான். நீங்க எல்லாம் பேசுறது ஏதாச்சும் லாஜிக்கா இருக்கா? ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம தாலி கட்டி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. உங்களெல்லாம் என்னங்க சொல்றது? இங்க பாருங்க, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது இவ மேல ஆசைப்பட்டு கிடையாது. என் பொண்ணுக்காக. என் பொண்ணுக்கு அம்மா வேணும்னு ஆசைப்படுறா. இவளை போட்டோ பார்த்த உடனே இவ தான் அம்மாவா வேணும்னு என் பொண்ணு என்கிட்ட கேட்டா. இதுவரையும் என் பொண்ணு எது கேட்டும் நான் இல்லைன்னு அவகிட்ட மறுத்ததே கிடையாது. என் பொண்ணு ஆசைப்பட்ட பொண்ணு இவ. அதனாலதான் இவளையே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சனே தவிர மத்தபடி இவ கூட வேற எதுவும் எனக்கு தேவையே இல்லை. இப்படிலாம் சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூடவா வாய் கூசல? இங்க பாருங்க, போதும். இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சரி, உங்க பொண்ணுக்கு என்ன வயசு? அது எதுக்கு இப்ப உங்களுக்கு? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். 15 வயசு. அதானே, உங்க பொண்ணுக்கு 15 வயசு, இந்த பொண்ணுக்கு 22 வயசு. உங்க பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் எவ்வளோங்க வயசு வித்தியாசம்? வெறும் 7 வருஷம் தான். 7 வருஷம்னா அப்ப இந்த பொண்ணு உங்களுக்கு பொண்ணு முறை தானே வருது. இங்க பாருங்க, இப்பவும் சொல்றோம், உங்க பொண்ணு மேல நீங்க நிறைய பாசம் வச்சிருக்கீங்க. உங்க பொண்ணு ஆசைப்பட்டது எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா ஒரு விஷயம், உங்க பொண்ணு ஆசைப்படுறாங்கன்னா அதுல இருக்க நல்லதையும் கெட்டதையும் அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அந்த பொண்ணு ஆசைப்படுறான்றதுக்காக எல்லாமே செஞ்சு வச்சிருவீங்களா? சரி, இந்த மாதிரி கேட்க கூடாதுதான், இருந்தாலும் கேட்கிறேன். இதே மாதிரி சுச்சுவேஷன் உங்க பொண்ணுக்கு வருதுன்னு வைங்க, அந்த பொண்ணையும் வேற ஒருத்தருக்கு, இதே மாதிரி ஒருத்தருக்கு அம்மாவா வேணும்னு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா என்ன? போதும், நிறுத்துங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க?
அது எப்படிங்க உங்க பொண்ண ஒரு வார்த்தை சொன்ன உடனே உங்களுக்கு இவ்ளோ கோபம் வருதுல்ல? நீங்க நினைச்சு பாத்தீங்களா? நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதும் ஒரு பொண்ணு தான், அதுவும் சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கைய பத்தி எவ்வளவு ஆசை இருந்திருக்கும், கனவுகள் இருந்திருக்கும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறமேன்னு உங்களுக்கு கொஞ்சம் மாற்ற குற்ற உணர்ச்சி இருந்துச்சா? பெத்த அப்பா கிட்ட கேட்டாராம், அப்பா கிட்ட 10 லட்ச ரூபாய் கொடுத்து பொண்ணை விலைக்கு வாங்கிட்டாராம். இது என்னங்க நியாயம்? எனக்கு புரியல. அந்த பொண்ணுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதை கொஞ்சம் கூட நீங்களாம் புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல? இங்க பாருங்க, உங்க லிமிட்டை மீறி பேசிட்டே போறீங்க. அப்புறம் உங்களுக்கும் உங்க வீட்ல 2 தங்கச்சிங்க இருக்காங்க, ஞாபகம் இருக்கட்டும். போதும், இதோட நிறுத்திக்கோங்க. எங்க தங்கச்சிங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. என் தங்கச்சிங்க கூட நாங்க பிறந்தனால தான் ஒரு பொண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து நடத்தணும்னு எங்க வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. இது வரையும் அந்த மாதிரி தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் அப்படிதான் இருப்போம். இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடக்காது. இப்பவும் சொல்றேன், எனக்கு என் பொண்ணு ஆசைதான் முக்கியம். அப்படியா? சரி, உங்க பொண்ணுகிட்டே நான் பேசிக்கிறேன். பாப்பா, உன்னோட பேர் என்னம்மா? சௌமியா. சௌமியா, நீ ரொம்ப சின்ன பொண்ணுலாம் கிடையாது. உனக்கும் மெச்சூரிட்டி வயசு வந்துருச்சு. நீ 10th படிக்கிற, கரெக்டா? அப்போ இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? ஆமாக்கா, புரியுது. இப்போ நீ என்னண்டா கூப்பிட்ட? அக்கான்னு கூப்பிட்ட. அப்போ உனக்கே தெரியுது எங்களுக்கு அவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதனால தான் நீ அக்கான்னு கூப்பிட்ருக்க. அப்படி இருக்கப்போ இந்த அக்காவை நீ அம்மானு கூப்பிட்டல, அவங்களுக்கு உன்னை விட 7 வருஷம் தாண்டா பெரியவங்க. அப்படி இருக்கப்போ அந்த அக்காவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த அக்காவுக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல, அவங்களும் ஆசைப்பட்டு வாழணும்னு நினைப்பாங்கல்ல. நீ அப்பா கிட்ட கேட்டதை நான் தப்புன்னு சொல்லலை, உனக்கு அம்மா வேணும் நீ ஆசைப்பட்டதையும் நான் தப்புன்னு சொல்லலடா. ஆனால் அம்மாவாக இருக்கிறதுக்கு இவங்களால முடியுமா? நீ யோசிச்சு பாரு. இங்க பாருமா, கண்டிப்பா உனக்கு அம்மா வேணும் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்டா. அப்பா கிட்ட சொல்லி உனக்கு அம்மாவா யார் இருப்பாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொல்லுடா. அப்பதான் அவங்க உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பாங்க. இவங்க உனக்கு அக்கா. அக்கா எப்படி அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருடா. ஆமாக்கா, எனக்கு புரியுது. நான் அப்பா கிட்ட கேட்டது தான் தப்பு. ஆனால் அப்பா மேலே எந்த தப்புமே இல்லைக்கா. நான் சின்ன வயசுலேருந்து நான் எது கேட்டாலும் அப்பா எனக்கு செஞ்சிருவாரு. அதனால தான் நான் கேட்ட உடனே இவங்களையே அம்மாவாக கொண்டு வரணும்னு நினச்சிருப்பாரு. சத்தியமாக அப்பா வேற எதுவும் தப்பாக நினச்சிருக்க மாட்டாருக்கா. என் மேலே தான் தப்பு. எனக்கு இவங்க அம்மாவா வேண்டாம், எனக்கு இவங்க அக்காவாகவே இருந்தால் போதும். சார் பாருங்க, இவ்வளோதான் சார். குழந்தைங்க ஒரு விஷயம் ஆசைப்படுறாங்கன்னா அந்த ஆசையை எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு இல்லை சார். அதில் இருக்கிற நல்லதை கெட்டதை பெற்றவங்களாம் நாம தான் சார் சொல்லி கொடுக்கணும். நீங்கள் சொல்லி அப்போவே அவளுக்கு புரிய வச்சுருந்தா இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது சார். இப்போ பாருங்க, உங்கள் பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டான். இப்போ என்ன சார் முடிவெடுக்க போறீங்க? சரிம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். நான் பண்ணது தப்பு தான், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இப்ப என் பொண்ணுக்கே வேணாங்கிறப்ப எனக்கெல்லாம் தேவையே இல்லம்மா. என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே. ஆனா நான் இவளுக்காக 10 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேம்மா, அதுக்கு என்ன வழி? சார், 10 லட்ச ரூபாய் யார்கிட்ட கொடுத்தீங்க? இந்த பொண்ணோட அப்பா கிட்ட. அப்போ அவங்க கிட்டே கேட்டு வாங்கிக்கோங்க. என்னம்மா நடக்குதுங்க? நானும் நீங்களாம் சாமி கும்பிட வருவீங்கன்னு எவ்வளோ நேரமாக அங்கேயே நின்றுட்டுருக்கோம், நானும் அம்மாவும். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? அண்ணி, என்னாச்சு? ஏன் எல்லாரும் அங்கேயே பார்த்துட்ருக்கீங்க? என்ன சொல்ல சொல்ல அங்கேயே? அது இங்க பாருங்க, என்னாலலாம் திருப்பி காசை கொடுக்க முடியாது. இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் காசெல்லாம் என்னால திருப்பி கொடுக்க முடியாது. அக்கா, சரசு, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? சரசு, நல்லா இருக்கியா? அனிதா, யார் இவங்க? எதுக்கு? தெரியலங்க, எனக்கும் தெரியாது. அம்மா ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. என்னடி நடக்குதுங்க? நான் உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? யாரையுமே பார்க்க முடியாதோன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் உன்னை பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. சரசு, நல்லா இருக்கியா? அக்கா, நான் நல்லா இருக்கேன்க்கா. நானும் எத்தனை நாள் ஏங்கிருக்கேன் தெரியுமா? கூட பிறந்த அக்காவை பார்த்துடணும்னு எவ்வளோ ஏங்கியிருக்கேன். ஆனால் உன்னை என்னால் பார்க்கவே முடியலக்கா. எத்தனை வருஷம் கழிச்சு உன்னை நான் பார்க்குறேன். நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமாக்கா? நல்லா இருக்கியா? உனக்கு எத்தனை பிள்ளைங்களாம் வந்திருக்காங்களாக்கா? நீ எப்படி இங்க?
சரசு, எனக்கு 2 பிள்ளைங்க. அனிதா, வைஷ்ணவி ரெண்டுமே பொட்ட பிள்ளைங்க தான். இவ தான் அனிதா. என்னாச்சு? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஓ, நீதான் இவளோட அக்காவா? என்னடி சொல்லிட்டே இருப்ப என் அக்கா என் அக்கான்னு. கடைசியில பாத்துட்டியாட்டிருக்கு ஓடுகாலி பிள்ளையாவ. அதனாலதான் அவளும் இவ்வளவு திமிர் எடுத்து நடந்துகிட்டு இருக்கா போல. போதும், நிறுத்துங்க. இன்னொரு முறை என் பொண்டாட்டியும் என் மாமியாரையும் பத்தி ஏதாச்சும் நீங்க பேசுனீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அம்மா, அண்ணி, நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, எனக்கு கூட பிறந்த தங்கச்சி மட்டும் ஒருத்தி இருக்கான்னு. இவ தான் என் தங்கச்சி சரஸ்வதி. சரசு, இவங்கெல்லாம் யார் தெரியுமா? அனிதா வாக்கப்பட்டு போயிருக்க குடும்பம். பெரிய குடும்பம்டி. அவ சந்தோஷமா இருக்கா. அவங்க ஃபேமிலி தான் இது. இவங்கெல்லாம் அவங்க மாமனார் மாமியார், அவங்க பாட்டி. அனிதா பக்கத்தில் நிற்கிறது அவளோட புருஷன், இந்த பக்கம் நிற்கிறது அவங்களோட அண்ணா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது குழந்தை. தெரியுமா? பெரிய ஃபேமிலி. எல்லாரும் ரொம்ப பாசமான குடும்பம். எல்லாருக்கும் வணக்கம்மா. என் அக்காவை ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பார்க்குறேன். பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனிதாவும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். அவளுக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கே, அது வரையும் சந்தோஷமா. அம்மாடி, நீ எதுக்கு கவலைப்படுற? இங்க பாரு, இந்த பாட்டி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது உங்களுக்கெல்லாம் சம்மதமானு எனக்கு தெரியல. ஆனால் பாட்டி எடுக்கிற முடிவு எப்பவும் நல்லதாக தான் இருக்கும்னு என் பேர பிள்ளைங்களும் சரி, என் மருமகளுங்களும் சரி, என் மகனுங்களும் சரி, இதுவரையும் எங்கள் வார்த்தையை மீறி எதுவுமே பண்ணது கிடையாது. இப்போ கூட நான் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும்னு அவங்க நினைப்பாங்க. இல்லைங்களா? இப்போவும் கரெக்டு தானே? பாட்டி எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு சம்மதம் தானே? உங்கள் யார்கிட்டையுமே கேட்காம பாட்டி ஒரு முடிவு எடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நம்பிக்கையோடு தான் இந்த முடிவு எடுக்கிறேன். உங்களுக்கு சம்மதமா? என்னத்த நீங்கள் புதுசாக இங்கே எல்லார்கிட்டையும் சம்மதமானு கேட்டுட்ருக்கீங்க? இதுவரையும் நீங்களும் மாமாவும் எடுத்த எந்த முடிவுக்காச்சும் நாங்கள் முடியாதுன்னு சொல்லியிருக்க மாட்டே. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க அத்தை. ஆனால் இப்போ எதுக்கு புரியல அத்தை? சொல்கிறேம்மா சுமதி, இதுவரையும் மருமகளுங்களும் சரி, என் பேர பிள்ளைங்களும் சரி, இதுவரையும் தாத்தாவும் பாட்டியும் ஒரு முடிவெடுத்து அது வேண்டான்னு நின்றதே கிடையாது. இப்போ வரையும் எது பண்ணாலும் கரெக்டுன்னு தான் நினைக்கிறீங்க. எனக்கு அது புரியுது. இப்போவும் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. இது நம்ம ஊர், நம்ம சொந்த ஊர், நம்ம குலதெய்வம் கோவில். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதுவரையும் நம்ம குலதெய்வம் கோவிலில் யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அது நல்லபடியாக தான் நடந்திருக்கு. என்றைக்கும் ஒரு சின்ன விசேஷம் கூட தடைப்பட்டதே கிடையாது. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்போது ஒரு கல்யாணமே நின்று இருக்கு. பாவம் அந்த பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கல்ல. அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. அம்மாடி, உன் பேரு நித்யா தானே? நீ எவ்வளோ அம்சமாக அழகாக இருக்கம்மா. உன் பேருக்கு ஏற்ற மாதிரி அழகாகவே இருக்க. இங்கே பாருமா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இடத்துல உனக்கு கல்யாணம் நின்றுருக்கு. இது எங்களோட குலதெய்வம் கோவில்மா. என்றைக்கும் எங்கள் குலதெய்வத்துக்கு வாழை வச்சு தான் பழக்கமே தவிர ஒருத்தரை கஷ்டப்படுத்தி என் தெய்வத்துக்கு பழக்கமே இல்லை. அதனால் என் ஆத்தா ஏதோ முடிவு பண்ணி தான் உன்னை இந்த கோவிலுக்கு அனுப்பி வச்சிருக்காளோன்னு எனக்கு தோணுது. இப்போ என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேம்மா. நீ அக்கா அக்கான்னு நீ அனிதாவை சொல்கிறல்ல, அனிதாவை எங்கள் 2வது பேரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா அவள் எங்கள் வீட்டு பொண்ணு. நான் எங்கள் 3வது பேரன் ஆதி இருக்கான்ல, அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவெடுத்திருக்கேம்மா. நீ என்னம்மா சொல்கிற? என்னம்மா, உங்களுக்கு சம்மதமா? என் பிள்ளைங்களா, உங்களுக்கு சம்மதம்னா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நடத்த முடியும். நீங்கள் தான் பெற்றவங்க, நீங்கள் சொல்லுங்கள். அம்மா, உங்களுக்கே தெரியும், இதுவரையும் நீங்க சொன்ன எந்த விஷயத்தையும் நாங்க மறுத்து பேசினதே கிடையாதுமா. இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையா தான் இருக்கா. எங்களுக்கு சம்மதம்மா. நீங்களும் அப்பாவும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அது இந்த குடும்பத்துக்கு நல்லதா தான் இருக்கும். கண்டிப்பா இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு சம்மதம். அந்த பிள்ளைக்கு சரினா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன உங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் பேசிட்டே போறீங்க? நீ இங்க சம்மதம் சொல்லிட்டா இந்த கல்யாணம் நடந்துருமா? அவ என்னோட புள்ள. அவள் வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணும்னாலும் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, உங்க யாருக்கும் கிடையாது. என்னப்பா, உன்னோட புள்ளையா? அது இப்பதான் உனக்கு தெரியுதா? புள்ளைய 10 லட்ச ரூபாய்க்கு நீ வித்துட்டப்பா. அப்பவே அவ புள்ளங்கிற ஸ்தானத்தை உன்னகிட்ட இருந்து போயிடுச்சு, புரியுதா? என்னைக்கு காசு வாங்கி அவளை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வித்தியோ அன்னைக்கே அவ உனக்கு புள்ளையே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா இப்ப அவ உனக்கு புள்ளையே கிடையாது, புரியுதா? நான் சரஸ்வதி அம்மா கிட்ட மட்டும்தான் கேட்பேன். ஏன்னா அவங்க தான் அவளை பெத்தவங்க. அவங்களுக்கு சம்மதம்னா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இங்க பாருமா சரஸ்வதி,
நீ எங்களை நம்பி உன் பிள்ளைய எங்க வீட்டுக்கு மருமகளா நீ அனுப்பி வைக்கலாம். எங்க சொந்த பேத்தி மாதிரி அவளுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கும். என் பேரன் நல்ல பையன். அவனை உனக்கு தெரியுமான்னு தெரியாது. எங்க பூர்வீகத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலை அவன் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறான். நாங்களும் நல்லா வசதிப்பட்ட ஆளுங்க தாம்மா. உங்க பிள்ளைய சந்தோஷமா கண் கலங்காம பார்த்துப்போம். எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே யாரையும் வேறுபாடா நினைச்சதே கிடையாதுமா. எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துப்போம். உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். என்னம்மா நீங்கள் இப்படி கேட்குறீங்க? என் பிள்ளைக்கு ராஜ வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா. எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன்? ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குங்கிறப்போ என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தானம்மா ஆசைப்படுவேன். இந்த தம்பி எனக்கு ஏற்கனவே தெரியுமா, நான் பார்த்துருக்கேன். அப்போவே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்குச்சின்னு நான் பார்த்துருக்கேன். அப்போவே எனக்கு தோணுச்சுமா, என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு என் மனசில் ஆசை இருந்துச்சு. நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த பிள்ளையவே என் பிள்ளைக்கு கேட்குறீங்களே, இதை விட பெத்தவளுக்கு வேற என்னம்மா வேணும்? அது மட்டும் இல்லை, என் அக்கா பிள்ளையும் அங்கே தான் வாழ்கிறா. நீங்கள் எல்லாம் நடந்துக்கிறத வச்சு நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு எனக்கு புரியுது. இவங்க பசங்கள்லாம் பேசினதை வச்சு ஒரு பொண்ணுக்கு எந்த மரியாதை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். என் பொண்ணு உங்கள் வீட்டில் வந்து வாழ்ந்தா அவள் சந்தோஷமாக இருப்பா. எனக்கு இதில் சம்மதம்மா. ஏய் என்னடி? ஏய் நிறுத்துப்பா. உன்கிட்ட இங்கே யாருமே பேசலை. நீ அப்பங்கிற ஸ்தானத்தை எப்போவோ இழந்துட்ட. என்னைக்கு பெத்த புள்ளைய காசுக்காக வித்தியோ அப்பவே நீ பெத்த அப்பங்கிற ஸ்தானத்தை இழந்துட்ட. இப்போ இந்த பொண்ணோட விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது இந்த பொண்ணும் இந்த பொண்ணு பெத்த அம்மாவும் மட்டும்தான். அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இந்த அம்மாக்கு தான் அந்த பொண்ணோட வாழ்க்கை எந்த மாதிரி அமையணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை அமைச்சு கொடுக்குற ஆசையும் இருக்கு. உனக்கு அந்த அருகதி கிடையவே கிடையாது. நீ பேச்சுக்கு மட்டும்தான் அப்பனா இருக்க போற. மற்றபடி வேற எந்த பந்தமும் இந்த பொண்ணு கூட உனக்கு இல்லை. புரியுதா? இது எங்க ஊரு. எங்க ஊர்ல நாங்க எடுக்கிறது தான் சட்டம். இது எங்க குலதெய்வம் கோவில். எங்க கோவில்ல நாங்க எடுக்கிறது தான் முடிவு. என் அம்மனுக்கு என்னைக்கும் கெட்ட பேரு வராது. இங்க கல்யாணம் நடக்கும். உன் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னா என் பேரன் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். அது யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. இவ எங்க வீட்டு பொண்ணு. அம்மாடி, நீ யாருக்காகவும் பயப்படக்கூடாது. உன் மனசுல என்ன தோணுதோ தைரியமா சொல்லுமா. உன் அம்மாக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. என் பேரனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமாமா? என் பேரனை பத்தி நான் பெருமையா சொல்றேன்னு நினைக்காதம்மா. உண்மையை சொல்றேன். என் பேரத்துக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுத்துதான் எங்க பேரனை வளர்த்துருக்கோம். அதனால உன்னை என்னைக்கும் மரியாதை குறைவாவோ உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரியோ அவன் நடந்துக்க மாட்டான். உன்னோட முடிவை சொல்லுமா. ஆனா பாட்டி, நான் இவருக்கு தகுதியானவ இல்ல பாட்டி. நித்யா, என்னம்மா சொல்லிட்டு இருக்க? இந்த உலகத்துல இவங்களுக்கு தான் இவங்க தகுதி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லம்மா. இங்க பாரு, எங்க பாட்டி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா எப்பவும் அந்த முடிவு நல்ல முடிவா மட்டும்தான் இருக்கும். எங்க பாட்டிக்கு சம்மதம்னா எங்க தம்பிக்கும் சம்மதம் தான். இதுவரையும் அவங்க பேச்சை நாங்க மீறினது கிடையாது. ஆதி, உனக்கு நித்யாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? சொல்லுடா பேராண்டி. பாட்டி, நீங்க எல்லாரும் ஒரு முடிவெடுத்திருக்கீங்கன்னா அது என் நல்லதுக்காக மட்டும்தான் பாட்டி இருக்கும். எனக்கு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம். பாத்தியம்மா, என் பேரனுக்கு சம்மதம் சொல்லிட்டான். இன்னும் உன்னோட சம்மதம் மட்டும்தாம்மா வேணும். நீ என்ன நினைக்கிறியோ பயக்கப்படாம தைரியமா சொல்லுமா. பாட்டி, நான் இந்த குடும்பத்துக்கு தகுதியான பொண்ணான்லாம் எனக்கு தெரியாது பாட்டி. உங்க யாரையும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் என் அம்மா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறாங்க. எனக்கு நல்லது நினைக்கிறது என் அம்மாவை தவிர வேற யாருமே இல்லை பாட்டி. அம்மாவுக்கு சம்மதம். அதனால நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிறேன் பாட்டி. எனக்கும் கல்யாணத்துக்கு சம்மதம். அப்புறம் என்ன, பேத்திக்கும் சம்மதம், பேரனுக்கும் சம்மதம். அப்போ இங்க கல்யாணம் நடக்கும். ஐயரே, கூப்பிட்டீங்களாம்மா? ஆமா ஐயரே, இப்போ காலையில முகூர்த்த நேரம் தப்பிடுச்சு. அடுத்த முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? ஆமா, இன்னைக்கு விசேஷ நாள் பாத்தீங்களா, அதனால இன்னைக்கு 2 முகூர்த்த நேரம். காலையில 9 to 9:30 ஒண்ணு, இன்னொன்னு வந்து 10 to 11 ஒண்ணு. அந்த முகூர்த்த நேரம் இன்னும் இருக்குமா? அப்புறம் என்ன, அடுத்த முகூர்த்தத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கே. அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணிடலாம். இங்க பாருங்க சாமி, அடுத்த 1 மணி நேரத்துல கல்யாணம் இருக்கு. அடுத்த முகூர்த்த நேரத்துல என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம். முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா, பேஷா பண்ணிடலாம்.
இன்னும் எவ்வளோ நேரம் அழுதுட்டே இருப்பீங்க? ம், அது எனக்கு அழுக வருது. இங்க பாருங்க, எனக்கு உங்களோட சுச்சுவேஷன் நல்லாவே புரியுது. ஒரு பொண்ணா இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா முன்னாடி ஏற்கனவே பிடிக்காத கல்யாணம், அதுக்கே ரொம்ப அழுதுட்டீங்க. இப்போ எங்க பாட்டி சொன்னாங்கன்றதுக்காக உங்க அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. உங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்றதுக்காக நீங்களும் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டீங்க. எனக்கு எங்க பாட்டி சொல்றது எதுவா இருந்தாலும் சம்மதங்க. அதனால நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்கலனா நீங்க ஸ்ட்ரெயிட்டா சொல்லலாம். பாட்டி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்றதுக்காக நீங்க எதுவும் மனசுல வச்சுக்க வேண்டாம். எப்பவும் அவங்க லைஃப் பிடிச்சி வாழ்ந்தா மட்டும்தாங்க சந்தோஷமா இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க உண்மையாவே மனப்பூர்வமான சம்மதம். உங்களுக்கு ஒரு வேளை என்ன பிடிக்கலனா என்கிட்ட சொல்லிடுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க எங்க அம்மாக்கு உங்களை பிடிச்சிருக்கு. என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, உங்களை மாதிரி ஒரு பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. இப்போவும் எங்கள் அம்மாவுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் அதனால் மனசார ஒத்துக்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு தகுதியானவளாக இருக்க மாட்டேங்க. என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் உங்களுக்கு தகுதியான பொண்ணு கிடையாது. என்னங்க நீங்க திரும்ப திரும்ப தகுதி தகாதாரம் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது, அதுவும் ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா வாழணும்னா முக்கியமா என்ன தேவை தெரியுமா? அவங்க 2 பேருக்குள்ள இருக்க காதல், புரிதல், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது, எல்லா சுச்சுவேஷனையும் 2 பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி தாங்க தேவைப்படும். அவங்களுக்குள்ள இருக்க புரிதல் இருந்தாவே போதுங்க. வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் எல்லா சந்தோஷத்தோடும் வாழலாம். நீங்க இந்த தகுதி தகாதாரம் தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்னொரு டைம் என்கிட்ட பேசாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? ஒரே பதில், என்கிட்ட கண்ணை பார்த்து ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. இப்படி அமைதியா பார்த்துட்டே இருந்தா நான் என்ன பதில் எடுத்துக்கணும்? எனக்கு என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு எடுத்துக்கணுமா, சம்மதம் இல்லைன்னு எடுத்துக்கணுமா? அது எனக்கு சம்மதம். நந்தவனம் இதோ இங்கேதான், நான் எந்த ஜீவனை நேரினில் பார்த்தேன். நித்யா, உண்மையாவே என்ன கல்யாணம் பண்ணிக்க மனப்பூர்வமா தானே சம்மதிக்கிற? ம் சரி, அப்போ நான் ஒன்று சொல்லுவேன், கேட்பீங்களா? ம் சொல்லுங்க. இனிமே எப்பவும் நீங்க அழக்கூடாது. என்னடா இவன் இப்பதான் கல்யாண பேச்ச பேசினாங்க, அதுக்குள்ள என்கிட்ட அழவே கூடாதுன்னு சொல்றானேன்னு யோசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, எனக்கு என்னோட வைஃப் என்ன பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இருக்கப்போ என் வைஃப் எந்த சுச்சுவேஷன்லையும் அழக்கூடாது, அவங்கள அழ வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அழுதீங்கன்னா நீங்க செந்துற ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் தாங்க பொறுப்பு. நான் தான், எனக்கு தான் குற்ற உணர்ச்சியாக இருக்கும். நீங்கள் என்னால் தான் அலறீங்களோன்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். அதனால தாங்க சொல்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த சுச்சுவேஷன்லையுமே அழக்கூடாது. உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, நீங்கள் என்கிட்ட எல்லாமே சொல்லலாம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆனதுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையும் சரி பங்கு தாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எந்த சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அதில் ஈக்குவல் பங்கு எனக்கும் இருக்குது. அதே மாதிரி தான் என்னோட வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் அதுலேயும் ஈக்குவல் பங்கு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? ம் அப்போ ப்ளீஸ் அழாதீங்க, முதல்ல அழுறத நிறுத்துங்க. நல்லவளே அன்பே, உன்னால்தான் நாளைகள் மீதொரு நம்பிக்கை கொண்டேன். ம் அழமாட்டேங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்படி அழாம இருக்கிறது பார்க்கவே நல்லா இருக்குங்க. இனிமே எப்பயுமே அழாதீங்க. சிரிச்சிங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். ஆனா இந்த சுச்சுவேஷன்ல சிரிக்க சொல்றது தப்பு தான், எனக்கு புரியுது. ஆதி சூப்பர்டா. நேத்து நைட்டு தான் உங்க அண்ணனுங்க எல்லார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கினேன், பாத்தியா? இன்னைக்கே உனக்கு கல்யாணம்டா. நாம யாராச்சும் எதிர்பார்த்தோமா இன்னைக்கு கல்யாணம் நடக்கும்னு? ஆனா ஆதி, சூப்பர் சூப்பர். எப்படியோ நீ ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போகிற. இங்க பாரு ஆதி, நீ அந்த பொண்ணை எந்த சுச்சுவேஷன்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உனக்கே தெரியும்ல. அதனால அதை புரிஞ்சு பொறுமையா நீ தான் நடந்துக்கணும், புரியுதா? ஏன்னா அந்த பொண்ணுக்கு சுத்தமா நம்ம ஃபேமிலியை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அந்த பொண்ணை பத்தியும் நமக்கு எதுவும் அவ்வளவா தெரியாது. இருந்தாலும் பாட்டி ஒரு முடிவெடுத்திருக்காங்கன்னா அது நல்லதா தான் இருக்கும்னு நம்ம ஒத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நீ பார்த்து பக்குவமா நடந்துக்கணும், புரியுதா ஆதி?
அண்ணா, நீங்க எல்லாருமே எங்களுக்கு நல்லது மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க. அப்படி இருக்கப்போ என்னால முடிஞ்ச வரையும் அந்த பொண்ணை நான் சந்தோஷமா பார்த்துப்பேனா. அது மட்டும் இல்ல, அண்ணி சொல்றப்பே எனக்கு புரியுதுண்ணா. சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க போல. நம்ம குடும்பத்துக்கு வந்த அப்புறம் அவங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்ண்ணா. டே அண்ணா, சூப்பர்டா, நினைச்சத சாதிச்சுட்ட. எப்படியோ ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போற. டேய் நீ வேற எல்லார் முன்னாடி இப்படி சொல்லிட்டு இருக்காதடா. யாருக்குமே இந்த விஷயம் தெரியாதுல்ல. அதுக்கு எப்படினாலும் அன்னிக்கு நீ சொல்லிதானே ஆகணும். என்னது அண்ணியா? டேய், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவங்கள நான் அண்ணின் தானடா கூப்பிடணும். கவின், இருந்தாலும் அவங்க உன்னை விட சின்ன பொண்ணுதான். இங்க பாருடா அண்ணா, அதுக்காக அன்னிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்க எப்பயும் கண்டிப்பா கொடுப்போம், புரியுதா? அது மட்டும் இல்ல, அனிதா அண்ணியும் உன்னை விட ஒரு வயசு சின்ன பொண்ணுதான். இருந்தாலும் அவங்கள நீ அண்ணின்னு கூப்பிடலையா? அப்புறம் என்ன? எங்க பாரு, அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க யாரா இருந்தாலும் எங்களுக்கு அண்ணி தான். அந்த மரியாதையை நாங்க எப்போ இருந்தாலும் கொடுப்போம். கார்த்திக் அண்ணா, அர்ஜுன் அண்ணா எங்க காணோம்? அதுவா, அர்ஜுன் அண்ணாவும் அண்ணியும் கடைக்கு போயிருக்காங்க. அம்மா அவங்க 2 பேரையும் கடைக்கு அனுப்பியிருக்காங்க. ஏன்னா உனக்கு வேட்டி சட்டையும் நித்யாக்கு முகூர்த்த புடவையும் எடுக்கணும்ல, அதனால தான். ஓ, ஓகே ஓகே. அண்ணா, முகூர்த்த டைம்குள்ள வந்துருவாங்க தானே? டேய் போதும் போதும், நம்ம ஊர்ல இருக்க கடைக்கு தான் போயிருக்காங்க. இப்போதைக்கு சிம்பிளா நீங்க கட்டுங்க. ரிசப்ஷனுக்கு நல்லா கிராண்டா பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்பவே எங்க அண்ணாக்கு அவசரம். அப்படிலாம் இல்ல, ஆனா சந்தோஷமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நித்யாவை பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அழுதுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, என்னை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படி பழக போறோன்னு. ஆதி, கல்யாணம் ஆன புதுசுல அப்படிதான் இருக்கும். போக போக உனக்கே தோணும்டா. நீங்க 2 பேரும் புரிஞ்சுப்பீங்க. இங்க பாரு சரசு, இவங்க 2 பேர் தான் என்னோட பிள்ளைங்க, அனிதா, வைஷ்ணவி. அக்கா, அனிதாவை பற்றி என் பையன் நிறைய சொல்லியிருக்கான். அப்போல்லாம் இந்த பொண்ணு தான் எனக்கு தெரியாதுக்கா. ஆனால் உன் பொண்ணு இல்லைன்னா இன்னைக்கு என் பொண்ணு வாழ்க்கையே போயிருக்கும்க்கா. ப்ளீஸ் சித்தி, அப்படிலாம் எதுவும் பேசாதீங்க. உங்களை வேணா சித்தியா எனக்கு இப்போ தான் தெரியலாம். ஆனால் எனக்கு நித்யாவையும் அஸ்வினியும் ரொம்ப நாளாக தெரியும். 2 வருஷமாக தெரியும். அஸ்வினை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு பிரதர் ஃபீல் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல சித்தி. நித்யா, என்னம்மா எதுவுமே பேச மாட்டேன்ற? அமைதியாகவே இருக்க, பயமாக இருக்கா? இல்லைக்கா, எனக்கு உங்களை ரொம்ப நாளாகவே தெரியும்ல. நான் அஸ்வின் அண்ணா கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நீ அனிதா அக்கா மாதிரி ஒரு அக்கா இருந்தால் நல்லா இருக்குன்னு. ஆனால் பார்த்தீங்களா, உண்மையாகவே நீங்கள் 2 பேரும் எனக்கு அக்காவாக தான் இருந்திருக்கீங்க. இருந்தாலும் அக்கா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே பாரு நித்யா, என்னெல்லாம் அக்கான்னு கூப்பிடாத. உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் வைஷ்ணவின்னு கூப்பிடுன்னு. திரும்ப திரும்ப அக்கான்லாம் கூப்பிடாத. சரி வைஷு, இனிமே உங்களை பேர் சொல்லியே கூப்பிடுறேன். நித்யா, இங்கே பாரு, என்னடா திரும்பி இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்களேன்னு யோசிக்காதம்மா. நீ என்ன நம்புறதானே? நித்யா, நான் சொல்கிறேன், என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ. ஆதி ரொம்ப 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 நல்லவர் நித்யா, ரொம்ப அன்பானவர், எல்லார் மேலேயும் பாசமாக இருப்பார். எந்த இடத்துலையும் நம்ம வீட்டில் இருக்கவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டார். அதுவும் எனக்கே ஒரு பிரச்சனை வரப்போ கூட அவர் தான் நித்யா துணையாக இருந்திருக்காரு. நான் சொல்கிறேன்ல, கேளுமா, நீ உனக்கு எந்த குழப்பமும் வேணாம். ஆதி ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா உன் லைஃப் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை நித்யா, பொண்ணுங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பாரு தெரியுமா? எந்த இடத்துலையும் ஒரு பொண்ணை சீன் கூட பேச மாட்டார் நித்யா. அவ்வளோ மதிப்பு கொடுக்குறவரு. அதனால் அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையேன், இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீ ஆசைப்பட்ட எல்லாமே பண்ணலாம் நித்யா. அக்கா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. அதனால தான்க்கா பயமாக இருக்குது. அவருக்கு நான் தகுதியானவளாக்கா? ஏன் கேட்குறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்லக்கா. அவங்க எங்கே, நான் எங்கக்கா? இங்கே பாரு நித்யா, நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் அதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நித்யா. நீயே ஆதிக்கிட்ட பொறுமையாக சொல்லு, அவர் புரிஞ்சுப்பாரு. இது ஒரு விஷயமா அவர் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா. இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளு, என்ன நம்பி அவரை கல்யாணம் பண்ணிக்கோ. உன் லைஃப் நல்லா இருக்கும், புரியுதா? மற்றதை பற்றி நாம் அப்புறம் பேசிக்கலாம்.
தங்கச்சிமா இந்தாங்க, இதுதான் நிச்சயதாம்பலமா நினைச்சுக்கோங்க. எங்க பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். அப்புறம் இதுல இருக்கிறது முகூர்த்த புடவை. தப்பா நினைச்சுக்காதீங்க, இங்க இருக்க ஊர்லயே தான் முகூர்த்த புடவை எடுத்திருக்கோம். ரிசப்ஷனுக்கு நல்லா கிராண்டா பண்ணிடலாம். இப்போ இந்த முகூர்த்த புடவைய எங்க மருமகளுக்கு கட்டி ரெடி பண்ணி விட சொல்லுங்க. சீக்கிரமா ரெடியாகி கூட்டிட்டு வாங்க. அரை மணி நேரத்துல கல்யாணத்தை பண்ணிடலாம். ஜாம் ஜாம்னு இந்த கல்யாணம் நடக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனிமே அவ எங்க பொண்ணு. எங்க பொண்ணை நாங்க எப்படி பார்த்துப்போமோ அதே மாதிரி உங்க பொண்ணையும் நாங்க பார்த்துப்போம். இனிமே நித்யாவை பத்தி நீங்க கவலைப்படையே வேண்டாம். நித்யா இனிமே எங்க வீட்டு பொண்ணு. அண்ணா, நீங்க சொல்றது கேட்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க யாரையும் எங்களுக்கு முன்னாடி தெரியாது, இருந்தாலும் உங்க அம்மா சொன்னாங்கன்னு ஒரே வார்த்தைக்காக என் பொண்ணை உங்க வீட்டு பொண்ணா ஏத்துக்கிட்டு கல்யாணத்துக்கும் சம்மதிச்சு இவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுக்குறீங்க. என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் மனசார ஏத்துக்கிறேன். சி, என்னால எதுவும் பேச முடியாத மாதிரி வாயை அடைச்சு வச்சிருக்காங்க எல்லாம். என்ன வைஷு, ரொம்ப ஹாப்பியா இருக்க போல? என்ன மேடம், ஒரே சிரிப்பா இருக்கு. என்ன புதுசா உனக்கு தங்கச்சி கிடைச்ச சந்தோஷமோ? ஆமா கவின், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு முன்னாடியே நித்யாவை தெரியும். அக்கா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கா. ஆனா ஒன்று சொல்லட்டுமா கவின், நித்யாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படி சொல்றது, சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா நிறைய கஷ்டப்படுத்திருக்காங்க. நிறைய கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு தான். ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப இன்னசென்ட். எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப பயந்துப்பா. எதையும் அவளால ஃபேஸ் பண்ண முடியாது, அப்படிதான் இருப்பா. ஆனா ரொம்ப 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 நல்ல பொண்ணு. பெரியவங்களை மதிச்சு நடந்துப்பா. ஒருத்தர் சொன்னோம்னா அதை டக்குன்னு பிடிச்சிப்பா. அந்த அளவு அவளுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. பட் அவங்க அப்பாவுக்கு பயந்து பயந்து அப்படியே இருந்துட்டா. அது மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்து அம்மா நிறைய ஃபீல் பண்ணியிருக்காங்க. எனக்கு கூட பிறந்தது ஒரே ஒரு தங்கச்சி தான். உங்களை மாதிரி தாண்டி நாங்களும் ரொம்ப பாசமாக இருப்போம். ஆனால் நான் பண்ண ஒரு சின்ன தப்புனால என் தங்கச்சியை பார்க்க முடியல, பேச முடியலன்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க. அதனால இப்போது அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சித்தியை பார்த்த உடனே எங்களுக்குமே வந்து இப்போ எங்களுக்குன்னு ஒரு சொந்தம் கிடைச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்குது கவின். அது சித்தி சித்தி பசங்க, அதனால என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய், உயிரே நீ என்ன செய்கிறாய், உயிரின் உள்ளே வந்து செல்கிறாய், உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் கவலைப்படாத நித்யா. சாரி, அண்ணி நம்ம வீட்ல நல்லா தான் இருப்பாங்க, சரியா? என்னது அண்ணியா? அவளுக்கும் எனக்கும் ஒரே வயசு தான். என்னை விட 2 மாசம் சின்ன பொண்ணு தான் அவ. நீங்க அவளை பேசலையே கூப்பிடலாம். இல்ல வைஷு, அது எப்படி கரெக்டா இருக்கும்? 1000 தான் இருந்தாலும் சின்ன பொண்ணாவே இருந்தாலும் அவங்க என்னோட அண்ணாவோட ஒய்ஃப். அப்படி இருக்கப்போ எனக்கு அண்ணி தானே. அண்ணிங்கிறவங்கள அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து தான் ஆகணும். எங்க அண்ணாவோட பாதி அவங்க. அப்படிங்கிறப்போ அன்னிக்கு என்ன மரியாதையோ நாங்க கொடுத்து தானே ஆகணும். வயசுல சின்ன பொண்ணுங்கிறனால மரியாதை கொடுக்காம இருக்க முடியுமா என்ன? அதெல்லாம் இல்ல. அன்னிக்கு நாங்க கொடுக்குற மரியாதை எங்க அண்ணனுக்கும் கொடுக்குற மரியாதை தான். அதனால நாங்க அண்ணின்னு தான் கூப்பிடுவோம். அதுல தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைட். ஓய், என்ன? சரி, அந்த பக்கம் பாத்தியா? என்ன? திரும்பி பாரு, உனக்கு பிடிச்ச ஒண்ணு அங்க இருக்கு பாரு. ஹாய், பட்டர்ஃப்ளைஸா? அழகா இருக்குல்ல? அது என்னமோ தெரியல, நாம 2 பேரும் மீட் பண்ணிக்கிறப்ப அடிக்கடி இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸை பார்க்குறோம்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன என்ன பிடிச்சிருக்கு? இல்ல கவின், நாம எப்போ மீட் பண்ணாலும் நம்ம கண்ணுக்கு பட்டர்ஃப்ளைஸ் தெரிஞ்சிருதுல்ல, அதுதான் அழகா இருக்குன்னு சொன்னேன். ஏன்? இல்ல ஒன்னும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகளுன்னோடு கழியுமா, தொடவும் வைஷு, கூடாத. சரி கவின், அக்கா கூப்பிடுறா, என்னன்னு தெரியல, நான் போறேன். ஓகே. என்னம்மா இவ்வளோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க? நாங்கெல்லாம் யாருன்னு பார்க்குறியா? அக்கா, எனக்கு உங்க யாரையும் தெரியாது. சரி, நாங்களே எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். நான் தான் அனு, இந்த வீட்டோட மூத்த மருமக. அனிதாக்கும் உனக்கும் நான் தான் அக்கா. அண்ணி, என்னோட பேரு அப்பர்ணா, நான் உங்களோட நாத்தனார். ஆமா அண்ணி, என்னோட பேரு கயல், நான் தான் இந்த வீட்டோட கடைசி பொண்ணு. அதனால உங்களோட சின்ன நாத்தனார் நான் தான். நித்யா, இவங்க 2 பேரும் சரியான வாளு. அதுவும் கையல் இருக்கா பத்தியா, சரியான வாளு. இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டே இருப்பா. ஆமாம்மா, என்ன நீ எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? ஏன் இந்த நாத்தனாருங்களை உங்களுக்கு பிடிக்கலையா? சாச்சா, நான் அப்படிலாம் சொல்லலை. ஆனால் நான் எப்படி உங்களை கூப்பிடணும்?
இது என்ன அண்ணி கேள்வி? என்ன பேர் சொல்லி கையல்னு கூப்பிடுங்க. ஆமா அண்ணி, என்னையும் பேர் சொல்லி அப்பன்னான்னு கூப்பிடுங்க. இல்லைங்க, நான் எனக்கு 22 வயசு தான் ஆகுது. அப்படி பார்த்தா நான் எப்படி உங்களை பேர் சொல்லி அண்ணி நீங்க என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம். எனக்கு 20 வயசு தான் ஆகுது சரிங்களா. அக்காவுக்கு 23 வயசு ஆயிடுச்சு. அதனால இருந்தாலும் நீங்க என்னோட அண்ணி அப்படி இருக்கப்போ எப்படி உங்களை நாங்கள் பேர் சொல்லி கூப்பிட முடியும்? அண்ணிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்கள் எப்பவும் கொடுப்போம். ஏன்னா எங்கள் அண்ணனோட பாதி தான் நீங்கள். அப்படி இருக்கப்போ அண்ணன் வேற அண்ணி வேற கிடையாது இல்லைங்களா. அதனால என்னைக்கும் உங்களை நாங்கள் அண்ணின்னு மரியாதையாக தான் கூப்பிடுவோம். ஆமா அண்ணி, நீங்க என்னை விட ஒரு வயசு சின்ன பொண்ணா இருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்றேன்ல, எங்க அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை உங்களுக்கு நாங்க கண்டிப்பா கொடுப்போம். உங்களை மனசார அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். அப்போ நானும் உங்களை அண்ணின்னு கூப்பிட்டுமா? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? என்ன எதுக்கு நீங்க அண்ணின்னு கூப்பிடணும்? நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்க அண்ணி. சரிங்க அண்ணி, எங்களுக்கு மரியாதைலாம் வேண்டாம். ஷப்பா, ஏய் 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கடி. உங்களை பற்றி இன்னும் அவளுக்கு தெரியாது. புதுசாக வரா பொண்ணு, நம்மளை பற்றி யாரை பற்றியும் தெரியாது. அனிதாவை மட்டும்தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போவே இவ்வளோ வாயடிச்சிங்கன்னா வீட்டிலலாம் வந்தால் அவளை பார்க்க விட மாட்டீங்க போலையே. அண்ணி பயப்படாதீங்க அண்ணி, நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு இருக்கோம் சரிங்களா. இதுக்கப்புறம் எதுக்காகவும் நீங்கள் கவலைவும் பட வேண்டாம், அளவும் வேண்டாம். இனிமே அண்ணா உங்களுக்கு என்னைக்கும் துணையாக இருப்பாரு. இந்த மொத்த குடும்பமும் உங்கள் பக்கம் தான் இருக்கும். அப்புறம் கேட்கணும்னு நினச்சேன், உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்காமா? நல்லா இருக்குக்கா. தப்பா நினச்சிக்காதம்மா, பெரிய கடையிலலாம் போய் எடுக்க முடியல. ஏன்னா அவசர அவசரமாக கல்யாணம் இருக்குது பார்த்தியா, அதனால ரிசப்ஷனுக்கு நல்லா கிராண்டாக உனக்கு எடுத்துடலாம். ஓகேவா? இல்லை பரவாயில்லக்கா, எனக்கு அந்தளவு கிராண்டெல்லாம் பிடிக்காது. இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் நான் போட மாட்டேன்க்கா. அது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ ஆசைப்படலைனாலும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கவங்க நமக்கு செய்கிறத கண்டிப்பாக செய்வாங்க. அவங்கக்கிட்ட வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்கம்மா. அதனால் பார்த்துக்கலாம். கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வாங்க. நித்யா, உன்னை கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்கடா. உன்னை கூட்டிட்டு போறோம். நான் ஒன்று சொல்றேம்மா, சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இந்த கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை மட்டும் தரணும்னு கடவுளை வேண்டிக்கோ. ஆமா நித்யா, இப்போ கல்யாணத்துக்கு ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால சிரிச்ச முகத்தோட கல்யாணம் பண்ணிக்கோ. புரியுதா? திருப்பி பின்னாடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்குறப்ப நீங்கள் சிரிச்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு உங்களுக்கு தோணக்கூடாது. அதனால சிரிச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கணும். அக்கா இங்கே பாருமா, உன் நல்லதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். நம்ம கழுத்தில் தாலி ஏறுறப்ப கண்டிப்பாக கண்ணீர் மட்டும் விடக்கூடாது. சிரிச்சுட்டே தான் அந்த தாலியை ஏற்றுக்கணுமா. அப்போ தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். நான் சொல்கிறத புரியுதா உனக்கு? சரிங்கக்கா. சரி அக்கா கூட்டிகிட்டு போகலாம், கூப்பிட்டுட்டாங்கல்ல. அட ஆமாம்ல, கிளம்பலாமாம்மா? அண்ணி சரிங்க. சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா அண்ணி? ரொம்ப அழகாக இருக்கு. இனிமேல் சிரிச்சுட்டே இருங்க அண்ணி. நம்ம பையனையும் மருமகளையும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குக்கா. ஆமா கோமதி, ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. இருந்தாலும் நம்ம பையன்கிட்ட எந்த வார்த்தையுமே கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னு கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் பெரியவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கல்ல நம்ம பிள்ளைங்க. தாத்தா பாட்டி சொன்னால் நம்ம வாழ்க்கைக்கு கரெக்டாக தான் இருக்கும். அவங்க எடுக்கிற டெசிஷன் நமக்கு தப்பாக போகாதுன்னு அவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டான். அதே மாதிரி இப்போ பாரு, சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் சிரிச்சுட்டே இவன் உட்காந்துருக்கிறது பார்க்குறப்போ மனசுக்கே நிறைவாக இருக்குது. அக்கா, இவங்க நம்ம பிள்ளைங்க. சொல்லப்போனால் அந்த பொண்ணை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. இருந்தாலும் பாட்டி சொன்னாங்கன்னு ஒரே காரணத்துக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்ல, அதுதான்க்கா நம்ம பிள்ளைங்க. கோமதி, அவன் பாட்டி சொன்னதுக்காக மட்டும் ஒத்துக்கல. எனக்கு தெரிஞ்சு அனிதா இந்த பொண்ணுக்காக இவ்வளோ இறங்கி நிற்கிறான்ல, அதனால அனிதா அண்ணி ஒரு முடிவெடுத்தா அது நல்லதாக தான் இருக்கும். நல்லது பக்கம்தான் அவங்க நிற்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. அதனால தான் அவன் எந்த வார்த்தையுமே கேட்காம டக்குன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். இருக்கலாம்க்கா. நாம எதையோ நினைச்சோம், ஆனா இப்போ நம்ம பேரனுக்கே கல்யாணம் ஆகுது பார்த்தீங்களா. நம்ம குலதெய்வம் கோவில்ல அவனுக்கு கல்யாணம் நடக்கிறது சந்தோஷமா இருக்குங்க. நாம சொன்ன ஒத்த வார்த்தைக்காக நம்ம பேரன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானே. எனக்கு உண்மையாவே நம்ம பேர பிள்ளைங்களை நினைச்சா பெருமையா இருக்குங்க.
புள்ளைய பார்த்தா நல்ல புள்ள மாதிரி தான் தெரியுது சிவகாமி. இரு, இந்த பேத்தியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா சந்தோஷமா இருப்பாள்ல. ஆனா இப்படி ஒரு அப்பனை நான் எங்கேயும் பார்த்தது இல்லம்மா. சரி இரு, பார்க்கலாம். நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கட்டும். ம். என் அபிக்குட்டி, உங்க ஆதி அப்பாக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது. புதுசா உனக்கு இன்னொரு அம்மா வர போறாங்கடா. அந்த அம்மா பேரு நித்யா. இனிமே நீ அவங்களையும் அம்மான்னு தான் கூப்பிடணும், சரியா? ஆமாடா அபிக்குட்டி, இனிமே நித்யா அம்மாவும் நம்ம கூட தான் இருப்பாங்க. இனிமே உன் கூட விளையாடுறதுக்கு இன்னொரு அம்மாவும் வந்துட்டாங்க. பாடுற தங்கம், உனக்கு புதுசா அம்மா வந்துட்டே இருக்காங்களே, அப்போ ஒரே ஜாலி தான் அபிக்குட்டிக்கு. ஆமா ஆமா, என் தங்கம் எப்பவும் ஜாலியா தான் இருக்கணும். இருடா தங்கம், கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் நீ அம்மா கிட்ட போலாம். ஆத்தா, நேத்து தானே இந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுதே, பார்க்க இவ்வளோ அம்சமா இருக்கேன்னு எவ்வளோ பேசிட்டு இருந்தோம். பாருங்க ஆத்தா, இன்னைக்கு நம்ம கோவில்லையே இந்த பிள்ளை கல்யாணம் நின்று நம்ம ஊர்லயே பெரிய இடத்துல இந்த பிள்ளை வாக்கப்பட்டு வந்திருக்கிறா. அவங்க பேரனுக்கு எவ்வளோ பெரிய மனசு இருந்தா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. நினைச்சது மட்டும் இல்ல ஆத்தா, அந்த பையனும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இப்போ நம்ம கோவில்லையே கல்யாணமும் நடக்குது. அது மட்டும் இல்ல ஆத்தா, எவ்வளோ பெரிய இடம் இருந்தாலும் இப்படி இறங்கி போவாங்க நானுமே எதிர்பார்க்கலாத்தா. என்ன முக்காயி இப்படி பேசுற? இவங்களை பத்தி நமக்கு தெரியாதா சொல்லு? ஊருக்கே அள்ளி கொடுக்குறவங்க. அது மட்டும் இல்லை, என்னைக்கு இவங்க தகாதாரம் பார்த்ததே கிடையாதே. பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருந்தா போதும்னு மட்டும்தானே அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அணு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா சொல்லு? பெயர ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக யாரும் இல்லாத பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே. அப்படி இருக்கப்போ இந்த பிள்ளைய வாக்கப்பட்டு வர இடம் சந்தோஷமா இருக்கும். பெத்த அப்பன் எப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான்னு பாத்தியா? அப்படி இருக்கிறப்போ புகுந்த வீடு அந்த பிள்ளைக்கு சொர்க்கம் மட்டும்தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் இவ்வளோ நல்லா தான் பார்த்துப்பாங்க. ஏன்னா அந்த பேர பிள்ளைங்களை பற்றி நமக்கு தெரியாதா? புதுசாக வந்திருக்கிற 2 மருமகளுங்களும் ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக தான் இருக்காங்க. அவங்க வசதிக்கு இதை விட அதிகமாகவே செய்வாங்கம்மா. ஆனால் ஒன்று ஆத்தா, கல்யாணம் ஏற்பாடு பண்ண கொஞ்ச நேரத்தில் ஊரில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டாங்க. அப்புறம் மேலதாளத்தோட கல்யாண வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. வெளியே சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் பெரிய இடம் தான் ஆத்தா. ஃபோட்டோக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க போல. பாருங்க, ஃபோட்டோகிராஃபரெல்லாம் வந்திருக்காங்க. என்னடி மூக்காயி இப்படி சொல்ற? அவங்க எவ்வளோ பெரிய இடம். அந்த அம்மாவும் ஐயாவும் ஊருக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. தான் பேர பிள்ளைங்க கல்யாணத்தை சும்மா விட்டுருவாங்களா? அப்படி சொல்லியா? இங்க ஒருத்தர் நிக்கிறாரு, அவர்தான் அந்த பொண்ணோட அப்பாவா? அவன்தான். நான் மனுஷனோ தெரியல ஆத்தா. அட விடுங்க, மற்றவங்க பொல்லாப்பு நமக்கு எதுக்கு? நல்லது நடக்க போற இடத்துல நல்லதை மட்டும் பேசுவோம். ஏண்டி சரஸ்வதி, என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டல்ல. உன் புள்ள என்னன்னா, நான் பார்த்த மாப்பிள்ளைய வேண்டான்னுட்டு இப்ப டக்குன்னு ஒரு மாப்பிள்ளைய சொல்றாங்க. சரி சரின்னு கல்யாணத்துக்கே உட்காந்துருக்கிறா. என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. உன்னை வீட்டுக்கு வாடி, உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். எனக்கு பொண்டாட்டியே இல்லைனாலும் பரவாயில்ல. தம்பி, பொண்ணு கழுத்துல தாலி கட்டுங்க. கெட்டி மேலும் கெட்டி மேலும். எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. நித்யா, கொஞ்சமாச்சும் சிரிக்கலாம்ல. இப்படி உம்மனே இருந்தா எப்படி? கொஞ்சம் சிரிச்சா தானே நல்லா இருக்கும். எனக்கு சிரிப்பு வரல. அதுக்கு ஏம்மா இவ்ளோ திக்கி திணறி பதில் சொல்ற? நார்மலாவே சொல்லலாம். என்ன பார்த்தா அவ்வளோ பயமா இருக்கா என்ன? ஆமா. நித்யா, உண்மையாவா சொல்ற? என்ன பார்த்தா பயமா இருக்கான்? ஆமா. என்னடா அது இவன்
ஒரு வார்த்தை பேசுனதுக்கே பயமா இருக்குன்னு சொல்றாளே. இவ பயத்தை போக்கி இவகிட்ட பேசி இவள நார்மலா கொண்டு வரதுக்குள்ள உனக்கு போதும் போதும்னு இருக்கும் போல. சரி, கொஞ்சம் சிரிச்சுட்டே நில்ல. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்கல்ல, ஃபோட்டோகிராஃபர் வேற சொல்லிட்டே இருக்காரு கொஞ்சமாச்சும் சிரிக்க சொல்லி. இப்படி சிரிக்காம இருந்தா ஃபோட்டோல நல்லா இருக்காதுல்ல. சிரிச்சுட்டே இருந்தா தான் ஃபியூச்சர்ல நம்ம ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்குறப்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் சிரிக்கலாம்ல. சரி. இவ அமைதின்னு எனக்கு தெரியும். ஆனா இந்தளவு அமைதியா? ஒரு வார்த்தைக்கு மேல ஒரு கேள்விக்கு பதிலே வர மாட்டேங்குது. இவ்ளோ அமைதியா இருக்கா. எப்படி இவள மாத்த போறேன்? வேற வழியே இல்லடா ஆதி, நீ மாத்தி தான் ஆகணும். உன் மனசுல இவ தான் வேணும்னு ஆசைப்பட்டல. இவளே கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் நீ ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதனால உன் வழிக்கு நீ கொண்டு வந்துரு சீக்கிரமா. உனக்கு ஏத்த பொண்டாட்டியா நீ தான் மாத்தி ஆகணும். மாத்திடலாம். சார் 2 பேரும் கொஞ்சம் சிரிங்க. 2 பேரும் இந்த பக்கம் திரும்பி பாருங்க. போட்டோக்கு போஸ் கொடுங்க. இவ வேற. நித்யா, அதான் போட்டோகிராஃபர் சொல்றாருல்ல, கொஞ்சம் சிரிக்கலாமே. நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்த. அப்பா, எவ்வளவு அழகா இருக்கா சிரிச்சா. சார் அவங்க சிரிச்சிட்டாங்க சார். நீங்க கொஞ்சம் சிரிங்க. இந்த பக்கம் திரும்பி பாருங்க சார். அதே மாதிரி உங்க வைஃப் தோல் மாதிரி கொஞ்சம் கை போடுங்க. இல்லை உறக்கம், அதற்கும் இல்லை இரக்கம். இமைகள் ஒன்றாக எப்போதும் சேராமல் இடையில் நின்றாயே, இது நியாயமா? வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாருமே நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். நாங்களும் இங்க நலமா இருக்கோம். நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா ஆதிக்கும் நித்யாக்கும் மேரேஜ் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நம்மளோட காதலில் விழுந்தேன் 100th எபிசோட். இந்த எபிசோட்ல ஆதி நித்யா மேரேஜ் நடந்துருச்சு. ஆமா உறவுகளே, இது கார்ட்டூன் ஸ்டோரி தான். இருந்தாலும் இதில் ஒரு கேரக்டர், அதுவும் ஒரு ஹீரோயினுக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்ப நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அதே மாதிரி நித்யாக்கு ஏன் இப்படி ஒரு அப்பா, நித்யா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எப்போ நித்யாவுக்கு மேரேஜ் பண்ண போகிறீங்க, ஆதிக்கும் நித்யாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க. அது மாதிரி நித்யா மேலே ரொம்ப பாசமாக இருந்த உறவுகள் நிறைய பேர் இருக்கீங்க. உண்மையாகவே அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி எனக்கும் ஆதிக்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்டோரியில் எல்லாருமே ஹீரோ ஹீரோயின்ஸ் தான். எல்லாருக்குமே மெயின் ரோல்னு நான் சொல்லிட்டேன். அதனால தான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து கார்த்திக் அனிதாக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருந்தேன். அவங்க மேரேஜ் முடிஞ்சது. இப்போது எல்லாருமே ஆதி நித்யாவுக்கு மேரேஜ் பண்ண சொன்னீங்க. நான் ஆதி நித்யாவுக்கும் 100 எபிசோடில் தான் மேரேஜ் வைக்கணும்னு ஒரு தாட் இருந்தது. அதனால தான் 100 எபிசோட் வரையும் எடுத்துகிட்டு வந்தேன். பிகாஸ் ஒரு ஃபேமிலி கான்செப்ட்னு நம்ம காட்டுறப்போ என்னால் ஆதி நித்யாவை பேராக காட்ட முடியல. ஸோ அது நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் இனிமேல் எல்லா ஃபேமிலி சீக்வன்ஸ்லேயும் ஆதி நித்யாவும் பேராக வருவாங்க. அப்புறம் கவின் வைஷு வந்து இப்போ தான் வந்து வைஷு வந்து கவினோட ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களோட மேரேஜ் வரி வரும். அதுக்கப்புறம் அப்பண்ணாக்கு சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க. அதனால தான் வந்து அப்பண்ணா இப்போதைக்கு லவ் பற்றி யோசிக்கிறதில்ல. அவங்களோட மேரேஜ் வந்து நார்மலான மேரேஜ் மாதிரி தான் கொண்டு போகலான்னு இருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், சூர்யாவுக்கும் கயலுக்கும் ஆல்ரெடி ஓகே, கயல் வந்து சமாதானம் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இதுக்கப்புறம் லவ் ப்ரப்போசல், அதுக்கப்புறம் மேரேஜ்னு கொண்டு போகலான்னு இருக்கேன். உண்மையாகவே இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணி 100 எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 100 எபிசோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து 1 hour சீக்வன்ஸாக ட்ரை பண்ணி நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துட்டு இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணணும். பிகாஸ் ஆதி நித்யா மேரேஜை எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியாமல் ஒரு தாட் வச்சு நான் சடனாக பிளான் பண்ணி இப்படி எடுத்தது தான். அதனால் என்னால் முடிஞ்ச வரையும் நான் பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதில் நாங்கள் ரிவீல் பண்ண ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எங்களுக்கு சொல்லுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம காதலில் விழுந்தேன் சீரியஸ் 100 எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எத்தனை எபிசோட்ஸ் போகும்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் என்னோட பெஸ்ட்டை தான் நான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். இதுக்கப்புறமும் என்னால் முடிஞ்ச வரையும் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். யார் யாரெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.
சரி உறவுகளே, என்னை விட்டால் நான் பேசிகிட்டே இருப்பேன். ரொம்ப பேசி உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தா ஐம் சாரி. என்னோட சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த எபிசோட் முடிஞ்ச உடனே பேச வந்தேன். ஓகே, நீங்கள் இந்த எபிசோட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னால் முடிஞ்ச வரையும் இதுக்கப்புறம் எல்லாமே நான் என்னோட பெஸ்ட்டை தான் கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.